அவர் முந்தி அன்பு கூர்ந்த விதத்தை நாம் மறந்துட வேண்டாம். அவர் கல்வாரியில நமக்காய் சம்பாதிச்சதை நாம் மறந்துட வேண்டாம். அப்படி சம்பாதிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால், யாரெல்லாம் கவலையற்று இருப்பார்கள் சொல்றேன், யாரெல்லாம் ரட்சிப்பு, இவ்வளவு விதமான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருக்கிறவர்கள், கவலை இல்லாமல் இருக்கிறவர்கள் யார்? ஒரு சிலரை சொல்றேன். இவர்களுக்கெல்லாம் கவலை, ரட்சிப்பை குறித்து கவலை கிடையாது. இவரெல்லாம் அலட்சியம் பண்ணுகிறவர்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் ஒரு 4-5 கேட்டகரி காண்பிக்கிறேன். இவர்களெல்லாம் ரட்சிப்பை குறித்து கவலையே கிடையாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஒரு ராஜா, ஒரு பெரிய மனுஷன், ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணி தன் ஊழியக்காரரை நோக்கி, அழைக்கப்பட்டவரிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன், வயலை கொண்டேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். 19, வேறொருவன், 5 ஏர்மாடு கொண்டேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். சாரி சார், என்னால வர முடியாது. 20, பெண்ணை விவாகம் பண்ணினேன், சாரி சார், நான் வரக்கூடாது. 21ஆம் வசனம், அவன் எஜமானுக்கு அவன் அறிவித்தான். ஓகே, இதே காரியம் தான் இங்க என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இதே காரியம் தான் எங்க போட்டிருக்குன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம். அதையும் திருப்போம். மத்தேயு 22 5ஆம் அதிகாரம். அழைக்கப்பட்டவர்கள் அதை அசட்டை பண்ணி, இவர்கள் தான் அழைக்கப்பட்டவர்களோ அந்த ரட்சிப்பை, அந்த வெளியேற பெற்ற இவ்வளவு விரிதான ரட்சிப்பை அசட்டை செய்து, நெக்லெக்ட் பண்ணி, கவலையற்று, ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் பிசினஸ்க்கும் போய்விட்டான். தேவனா, தேவனுடைய சமூகமா, தேவ பிள்ளைகளா அப்படின்ட்டு வரும் பொழுது அவனுக்கு எது முக்கியம் அப்படின்னா, வயல், ஏர்மாடு, வியாபாரம், பிசினஸ். இவன் யார் அப்படின்னா, ரட்சிப்பை குறித்து என்ன செய்கிறவர்கள்? கவலையற்று இருக்கிறவர்கள். அவருடைய கவலை, அக்கறை எல்லாம் எதுலன்னா, மணி மணி மணி, பணம் பணம் பணம். ஞாயிற்றுக்கிழமையும் காசாக்கணும், ஞாயிற்றுக்கிழமையும் காசாக்கணும். காசு 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 காசு, சொத்து 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 சொத்து, பணம் பணம். இவர்கள் அலட்சியம் பண்ணுகிறவர்கள். இவரோட ரட்சிப்பு குறித்து என்ன கிடையாது அப்படின்னா, இவரெல்லாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எங்கேயோ போயிட்டாங்கன்னு அர்த்தம். நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். அசட்டை. தேவன் ஒரு விருந்து ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார். தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியமா இருக்கும், ஒரு விருந்தா இருக்கும், தேவ சமூகமா இருக்கும், அல்லது குடும்பத்திலே சில பேர்லாம் குடும்பத்துல அசட்டத்தனம், குடும்பத்தில் அசட்டத்தனம், கணவன் மனைவி சேர்ந்து ஜெபம் பண்றதில்லை, அசட்டத்தனம். குடும்ப ஜெபம் அல்லது தனிப்பட்ட ஜெபம் அல்லது உபவாசம் அல்லது வேத வாசிப்பு எல்லாம் அலட்சியம், எல்லாம் அலட்சியம், எல்லாம் அலட்சியம். நாம நினைக்கிறோம் அறிவுனால நம்ம பரிசுத்தமாகவும் நினைக்கிறோம். நிறைய வசனங்களை நாம் கேட்டு வச்சுட்டோம், நிறைய மண்டையில ஏறி போயிடுச்சு, அதெல்லாம் எனக்கு நிஜமாயிடும் நினைக்கிறான். யார் சொன்னது? பரிசுத்தாவியானுடைய பெலன் இல்லைன்னு வச்சுங்க, ஒன்னும் கேட்ட ஒர்க்க மாம்சத்துல மண்டையில எல்லாம் இருக்கும், அறிவா இருக்குமே தவிர லைஃப் ஆகாது. ஆண்டவரே எனக்கு பெலன் தாங்க, பெலன் தாங்க, பெலன் தாங்க, பரிசுத்தாவியை தாங்க. இது ஒரு குரூப். இவர்கள் எல்லாரும் என்ன அப்படின்னா, ரட்சிப்பை குறித்து கவலை இல்லாதவர்கள். அவர்களுக்கு எதுதான் முக்கியம் அப்படின்னா, வயல், ஏர்மாடு, பிசினஸ், மற்ற காரியங்கள். ஓகே, 2வது குரூப் லூக்கா எழுதின சுவிசேஷம். இவர்களும் ரட்சிப்பு குறித்து கவலையிட்டு இருக்கிறவர்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். லூக்கா 9, ஆண்டவர் சொன்னார் 59ஆம் வசனத்துல, லூக்கா 9:59, என்னை வேறு ஒருவனை அவர் இயேசு நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு, இவனுடைய பிரியாரிட்டி பாருங்க, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். ஓகே, இவன் ரட்சிப்பை குறித்து
கவலையற்ற இன்னொரு ஆத்மா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய அழைப்பை குறித்து, சபை சத்தியத்தை குறித்து, தேவனை பின்பற்றுவது குறித்து, இயேசு கிறிஸ்துக்கு சீஷனாய் இருப்பதை குறித்து கவலை இல்லாத இன்னொரு ஆத்மா என்னன்னா, அவனுக்கு பிரியாரிட்டி என்னன்னா, நான் வர்றேன், ஐ வில் ஃபாலோ யூ, உண்மை நான் பின்பற்றுவேன். உண்மை நான் பின்பற்றலன்னு சொல்லலங்க, உண்மை நான் பின்பற்றுறேங்க, உண்மை நான் பின்பற்றுகிறேன். முன்பு நான் செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்கு. முன்னால போய் என்னுடைய பூமிக்குரிய என்னுடைய காரியங்கள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. எனக்கு ஆண்டவருக்கு தெரியாது. உடனடியான கீழ்ப்படிதல், உடனடியான கீழ்ப்படிதல். ஆண்டவர் வேலையை விட்டுரு, நீ என்ன பின்பற்றுவான்னு அவருக்கு தெரியாது. நீ என்ன பின்பற்றுவான்னு அவருக்கு தெரியாதா? அவரோட ஞானியா, ஆண்டவரே நீங்க சொல்றீங்க, நான் கீழ்ப்படுகிறேன். ஒபீடியன்ஸ் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங், ஒபீடியன்ஸ் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு புரியல, நான் முதல்ல செஞ்சு எனக்கு புரிய வைங்க, அப்புறம் நான். ஆண்டவர் சொல்றாரு ஃபாலோ மீ, அவ்வளவுதான், வந்துடுறது. அதுக்கு அவன் சாக்கு போக்கு, அவனுடைய பிரியாரிட்டி முன்பு. பிரியமானவர்களே, தேவனுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்னால வேற ஒண்ணு வச்சிட வேண்டாம். உடைய ஜாதி, ஜனம், உறவு, பெற்றோர், உடன்பிறப்புகள் எல்லாம் தூக்கி முன்னால வச்சிட வேண்டாம். முன்பு வைக்க வேண்டாம். முன்பு தேவனுடைய ராஜ்யத்தையும் முன்னால வைப்போம். இவர்கள் ரட்சிப்பை குறித்து என்ன செய்கிறவர்கள் அப்படின்னா, கவலை இல்லாமல் இருக்கிறவர்கள். இன்னொரு குரூப் இங்க நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஏசா வெளியிலிருந்து களைத்து வரும் பொழுது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன். ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். விற்று போடு. ஏசா, நான் சாக, யாரா சாவானா சொல்றான் பாருங்க, நான் ஒருத்தன் பசினால ஒருத்தன் செத்துருவான். நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்னத்துக்கு என்றான். இந்த வார்த்தை தான் இன்னைக்கு எனக்கு பசி. எதுக்கு இந்த ரட்சிப்பு மற்ற காரியங்கள் போக்குவரத்து எல்லாம்? என்ன சர்ச்சில் வச்சு சில வாலிப பிள்ளைகள்லாம் இன்னைக்கு என்னன்னா, நான் உங்களோட இந்த வீட்டுல நான் பிறந்ததுனால நிறைய விஷயங்களை நான் அனுபவிக்க முடியல. நான் இந்த வீட்டுல பிறந்துட்டேன், நான் இந்த வீட்டுல பிறந்துட்டேன், நான் எங்கேயோ பிறந்திருக்கணும். அப்படியே டைட் பண்ணி என்ன கண்ட்ரோல் பண்ணி என்ன அனுபவிக்க கூடாதபடிக்கு எனக்கு நிறைய பசி இருக்கு. என்ன கண்ட்ரோல் பண்ணி என்ன வச்சிருக்கீங்க. பசி, காலத்துக்கு முன்னாலே பசி. சேஷ்ட புத்திரபாகம், ரட்சிப்பு, பெரிய ரட்சிப்பு. எதுக்கு இந்த ரட்சிப்பு? என் பசியை இப்ப நான் தீர்த்துக்கணும், என் வயிற்று பசியை தீர்த்துக்கணும், என்னுடைய காம பசியை தீர்த்துக்கணும், என் கண்களின் நிச்சயை தீர்த்துக்கணும். சேஷ்டபுத்திரம் போயா, சேஷ்டபுத்திரபா. இவெல்லாம் ரட்சிப்பை குறித்து கவலை இல்லாதவர்கள். இப்ப உள்ள பசியை தீர்த்துக்கணும், அவ்வளவுதான். நாளை தினம் எல்லாம் கிடையாது. அவனை குறித்து நான் பின்னால எபிரேயர்ல வாசிச்சோம். முன்னால கவலைப்பட்டிருக்கணும். பின்னால என்ன செய்யறான் சொல்லுங்க? கவலையோட தேடியும். எப்ப கவலை இருக்கணும்? முன்னால இந்த டைம்ல கவலை இருந்திருக்கணும். கவலையோட பின்னால அவன் கவலையோடு தேடியும் கண்ணீரோடு தேடியும் மனம் மாறுதலை ரட்சிப்பு காணாமல் போனான். கையை விட்டு போயிடுச்சு, அவ்வளவுதான், போயிடுச்சு, தட்டி விட்டு பறிச்சிரும். யாக்கோபுங்கிறதான அந்த தந்திரசாலி, பிசாசானவன், தந்திரசாலியானவன் என்ன செஞ்சிருவான் அப்படின்னா, தட்டி விட்டு பறிச்சிருவான். ஏதாவது ஒண்ணு காமிச்சு, ஏதாவது சிவப்பு கூழு, அந்த கூழு இந்த கூழுன்னு சொல்லிட்டு ஏதாவது அட்ராக்டிவான ஏதாவது சிவப்பு கூழை காண்பிச்சு எல்லாம் வித்து போட்டுரு, ரட்சிப்பை வித்து போட்டுர்கள். நம்ம மத்தியில எத்தனை வாலிப பிள்ளைகள் ரட்சிப்பை வித்து போட்டவர்கள், வித்து போட்டவங்க. பசி, இந்த உலகத்துக்கு அடுத்த பசி. இவள் ரட்சிப்பை குறித்து
கவலையிட்டு இருக்கிறவர்கள், ஆண்டவரே நான் எந்த விஷயம், நான் எதுல, எங்கெங்கெல்லாம் நான் ரட்சிப்பை குறித்து கவலை இல்லாம இருக்கிற ஏரியாக்கள் எது? ஆண்டவர் எவ்வளவு விஷயத்தை இன்னும் பேசி அதுல மனம் திரும்பாமல் இருக்கிற பகுதிகள் எத்தனை பகுதி? உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் இந்த காரியத்தை குறித்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், இதை விடுன்னேன், இன்னும் நீ விட்டபாடு இல்லை. இந்த உலக சிநேகம் வேணான்னு சொன்னேன், விட்டபாடு இல்லை. இந்த சிற்றின்பம் வேண்டான்னு சொன்னேன், விட்டபாடு இல்லை. இந்த காரியம் இது நமக்கு தகுதி இல்லைன்னு சொன்னேன், அதை தொடர்ந்து செய்யற. எவ்வளவு விஷயங்களை நாம் செய்ய தவறி இருக்கோம், எவ்வளவு விஷயங்களை நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஜெபம் பண்ணுவோம்.